ஹாய் ஆல், தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஹாஃப் முறி தேங்காவை வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பால் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 cups ஆஃப் பாஸ்மதி ரைஸ் இது நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ப்ரெஷர் பேனில் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ போட்டுக்கோங்க. நான் இதில் எண்ணெய் ஆட் பண்ணலை, ஃபுல் அண்ட் ஃபுல் கீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வந்து நான் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கேங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகா தான். நான் பச்சை மிளகா வந்து ஒரு 5 to 6 காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கூட ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது எடுத்த தேங்காய் பாலை வந்து ஃபஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கொதிச்சு வரும்போது ஃபஸ்ட்டும் செகண்ட் எடுத்து தேங்காய் பாலும் நம்ம இதோடு சேர்த்து கொதிக்க விடலாங்க. தேவையான அளவு உப்பு. சில பேத்துக்கு டவுட் இருக்கும், தேங்காய் பால் கொதிச்சாலே தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இல்லை. இதோட நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. 3 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 6 கப்பு தண்ணி. இதில் வந்து நம்மளுக்கு 4 கப்பு தேங்காய் பால் கிடச்சிது, ப்ளஸ் 2 கப்பு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ டோட்டலி 6 கப்பு. கொதிச்சு வரும்போது ரைஸை போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் விட்டால் போதும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ரைஸ் எவ்வளோ பொலப்பொலான்னு வருதுன்னு பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும் பாருங்கள். செம சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. தேவையான அளவு நெய், காரம், உப்பு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க டேஸ்ட்டு. அவ்வளோ வாசனையாக இருந்தது. இதில் வந்து நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா ஒரு எக் பட்டர் மசாலா ஒன்று பண்ணேன். ஸோ அடுத்த ஷார்ட்ஸில் நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. கூடவே வந்து ஆனியன் ப்ளஸ் வந்து குக்கும்பர் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி ரைத்தா மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் சாதம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எக் பட்டர் மசாலா வந்து எப்படி பண்ணேன்னு நான் வந்து ரெசிபி காமிக்கிறேங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.